விசாகம் சக்தி யூடியூப் சார்பாக அதன் வாடிக்கையாளர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் குடும்பங்களில் செல்வங்கள் அனைத்தும் பெருக்கெடுத்துச் செல்ல ஆண்டவனிடம் வேண்டுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது உலகமே உற்று நோக்கக்கூடிய பெரும் திருவிழாவாக கருதக்கூடிய இந்திய தேர்தல், பிரதமர் தேர்வுக்கான தேர்தல். கடந்த 19ஆம் தேதியிலிருந்து வாக்குப்பதிவு தொடங்கிவிட்டது. இதில் தமிழகத்தில் 39 தொகுதிகளுக்கும் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் தேர்தல் நடந்துவிட்டது. இந்த தேர்தலில் இந்தியா லெவலில் மிக முக்கியமாக கருதக்கூடிய நபர்களில் தமிழகத்தில் போட்டியிட்ட, அதாவது ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருவர். முன்னாள் முதல்வர் என்பதால் இந்த தொகுதி முக்கியத்துவம் பெறுகிறது. விவிஐபி தொகுதியாக கருதப்படுகிறது. இந்த தொகுதியில் 68.19% வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அப்போ இதில் இவருக்கு எந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று எண்ணி பார்க்கும் பொழுது, தொடக்கத்திலிருந்தே இவருக்கு அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் வரவேற்பு இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். இந்த பாராளுமன்ற தொகுதியில் முதுகுளத்தூர், ராமநாதபுரம், திருவாடானை, பரமக்குடி, புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அறந்தாங்கி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து திருச்சுழி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த 6 தொகுதிகளிலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு தொடக்கத்திலிருந்தே ஒரு பெருத்த ஆதரவை பெற்ற தொகுதிகள் எது என்று கேட்டால், திருவாடானை, அறந்தாங்கி, முதுகுளத்தூர், பரமக்குடி போன்ற தொகுதியில் மிக அதிகமான வரவேற்பு பெற்றதாக கூறுகின்றனர். இந்த வாக்குப்பதிவில் அனைத்து தரப்பு மக்களுமே வாக்களிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஓபிஎஸ் அவர்களினுடைய இனத்தவர் மட்டுமல்லாது இந்த தொகுதியிலுடைய யாதவ பெருமக்களும் வாக்களித்துள்ளனர். குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் மக்களும் வாக்களித்துள்ளனர். சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்த சரத்குமார் அவர்கள் பிஜேபியில் இணைந்ததிலிருந்து அந்த தரப்பு மக்களும் பெரும்பாலானோர் ஓபிஎஸ் அவர்களுடைய பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்களித்துள்ளனர். இந்த பாராளுமன்ற தொகுதியில் 30% பெற்றுள்ள முக்குளத்தூர், அதற்கடுத்தபடியாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர், இஸ்லாமிய மக்கள், யாதவ பெருமக்கள், இவர்கள் முதல் 4 பேருமே இந்த தொகுதியில் அதிகமாக வாக்காளர் கொண்ட இன மக்கள். இந்த 4 பேரில் இஸ்லாமியர்களை தவிர மற்ற முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர், யாதவ பெருமக்கள் மற்றும் ஏனைய பிள்ளைமார், செட்டியார் உள்ளிட்ட மக்கள் அனைவருமே ஓபிஎஸ் அவர்களுக்கே வாக்களித்ததாக நாம் கலாவில் பார்க்கும் பொழுது தெரிந்தது. இதில் திருச்சுழியில் தங்கம் தென்னரசும் கண்ணப்பன் அவர்களும் ஏணி சின்னத்திற்கு கூடுதலாக கவனம் கொடுத்து வேலை பார்த்ததாக கூறுகின்றனர். ஆனால் அங்கேயும் நாம் சென்று பார்த்த பொழுது அங்குள்ள மக்களும்
ஓபிஎஸ் அவர்களுடைய பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்களித்ததாகவே கூறுகின்றனர். அறந்தாங்கி தொகுதியில் பார்த்து ஆய்வு செய்யும் பொழுது முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சராகவும் மாநில அமைச்சராகவும் இருந்த திருநாக்கர்ஸ் அவர்கள் காங்கிரஸில் இருக்கிறார். ஆனால் இந்த தேர்தலில் அவர்களுக்கு சீட் வழங்கவில்லை. அதனால் அதனுடைய ஆதரவாளர்கள் பெருத்த வருத்தத்துடன் இருந்தனர். அவர்கள் பலாப்பழ சின்னத்திற்கு வாக்களித்ததாக கூறுகின்றனர். ஆக இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகள் பலாப்பழத்திற்கு விழக்கூடிய தொகுதியாக அறந்தாங்கி கருதப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக முதுகுளத்தூரிலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முன்னணியை தரக்கூடிய தொகுதியாகவும் இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பரமக்குடி சட்டமன்ற தொகுதியிலும் பலாப்பழ சின்னத்துக்கு முன்னணியாக வரக்கூடிய தொகுதியாக கருதப்படுகிறது. திருவாடனை ஆரம்பத்திலிருந்தே இவர் பலாப்பழத்திற்கு, அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கு பெருத்த ஆதரவு கொடுத்த தொகுதியில் அதுவும் ஒன்று. இவ்வாறாக பெரும்பாலான தொகுதிகளில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தந்ததனால், பலாப்பழத்திற்கு வாக்களித்ததனால் ஓபிஎஸ்னுடைய வெற்றியே உண்மையாக கருதப்படுகிறது. அவருக்கு மைனஸ் என்று பார்த்தால், இந்த பிரச்சாரத்தில் காலதாமத்தை ஏற்படுத்தினார்கள். அதனுடைய நிர்வாகிகள், அவர்களை சார்ந்த நிர்வாகிகளே சில இடங்களில் மக்களை அணுகுமுறை தவறுதலாகவே இருந்தது. அதில் கொஞ்சம் பின்னடைவு இருந்ததாகவே கருதப்படுகிறது. அந்த ஒரு சில நிர்வாகிகள், அந்த 3 இயக்கத்திலே சேர்ந்தவர்களுமே சில தவறுகளை செய்ததனால் அவருக்கு அந்த வெற்றியினுடைய சதவீதம் கொஞ்சம் குறையுமே தவிர, ஓபிஎஸ் அவருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றே. வாக்கு சதவீதம் குறையுமே தவிர வெற்றி எந்த நிலையிலும் பாதிக்காது. இவ்வாறாக ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு 1,00,000 ஓட்டுக்கு மேலாகவே கூடுதல் வாக்குகளை பெற்று இந்த தொகுதியில் முதல் முறையாக வெற்றி வாகை சூட இருக்கிறார். அவ்வாறு சூடும் பட்சத்தில் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும். இது வரலாற்று சாதனையாக கருதப்படும். ஏனென்று கேட்டால், ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து வெற்றி பெற்றவர்கள் எவரும் அமைச்சராக ஆனது கிடையாது. அந்த ஒரு பெருமையை பெறக்கூடிய வாய்ப்பு மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைக்கிறது. நவாஸ்கனி அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து அதன் கூட்டணி கட்சியின திமுகவினரை நவாஸ்கனி மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. அவர்களே பின்வாங்கிவிட்டார்கள். நிறைய இடங்களில் மறுப்பு தெரிவித்துள்ளனர், எங்கே என்று நோட்டீஸ் அடித்துள்ளனர். இவ்வாறாக நவாஸ்கனி அவர்களுக்கு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்புகளே கிளம்பியுள்ளதை தவிர வரவேற்பு என்பது மிக குறைவாக இருந்தது. அவர்கள் இன மக்களே அவரை வெறுத்ததாகவே பரவலாக பேசிக்கொண்டிருக்கின்றனர். இவ்வாறாக இருக்கும்பொழுது அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. இதனையடுத்து அனைத்திந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக ஜெயபெருமாள் அவர்கள் பிரச்சாரத்திலிருந்தே பின்தங்கிவிட்டார், நம்பிக்கை இழந்து விட்டார். ஆக அவர் இந்த களத்தில் இருக்கிறாரே தவிர வெற்றிக்கான அந்த தளத்தில் இல்லை. நாம் தமிழர் கட்சி அவர்கள் களத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றி வாய்ப்புக்கான தளத்தில் இல்லை. இவ்வாறாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை நாம் கள ஆய்வில் பார்த்தபொழுது தெரிகிறது. மீண்டும் அடுத்த தொகுதியில் சந்திப்போம்.
பிடிச்சிருந்தால் ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.